பேக் டு மை சேனல் இஸ்லாமிக் யூஹிசாயர். சண்டே மார்னிங் ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிராமத்து சைடில் பண்ணுற மாதிரி செட்டிநாடு மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்க மாட்டீங்க. மீன் குழம்புக்கு இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். பட் இந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ரெசிபியில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மண்பானை யூஸ் பண்ணுறவங்க புது டைம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் அரிசி கலந்த தண்ணியும் பருப்பு தண்ணியும் ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தான். இது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் நான் சொன்ன அந்த முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அது நடுவில் இருக்க பாருங்கள். கல்பாசியை மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. டவுட்டாக இருக்குல்ல, பட் யூஸ் பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் ஒரு பாட்டிகிட்ட கேட்டு தான் செஞ்சேன். இது செட்டிநாடு ஸ்டைல். மேக்ஸிமம் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கேட்குறத விட அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணால் உண்மையான ரெசிபியோட டேஸ்ட் என்ன அப்படின்றத உணர முடியும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கேட்டு பண்ணேன். பிகாஸ் எனக்கு மீன் குழம்பு வந்து பழைய வயசானவங்க செய்கிறது சாப்பிடணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இட் கேம் அவுட் வெரி வெல். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது நார்மல் கோல்ட் வின்னரும் கோகோனட் ஆயிலும். கோகோனட் ஆயில் வந்து செக்கில் ஆட்டினது. ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது, ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா ஹீட் ஆன பின்னாடி மண் சட்டி அப்படின்றது வந்து மண் பாத்திரம் ஃபுல்லாமே ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதிகமாக கேஸ் செலவு எடுக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து ஓரளவு நார்மல் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹீட் இதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கோல்டு வினர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலுக்காக யூஸ் பண்ணுறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு நான் இந்த ஆயில் மட்டும் போட்டிருக்கிறேன். இது போக அடுத்து அதுக்கு மேலேயே வந்து நான் அதே ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட்டான பின்னாடி இப்போ நம்ம மசாலாவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. போட்ட பின்னாடி இந்த மாதிரி நல்ல ஃப்ளேம் வரும். அதோட ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி முழுசாக கட் பண்ணி முழுசாக உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காரத்துக்கு அளவு நம்ம வரமிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் வர டைமில் வந்து நீங்கள் அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டியில் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டுலேயே வந்து மலை பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பூண்டு யூஸ் பண்ணாலும் பெட்டராக தான் இருக்கும். நான் தக்காளியை வந்து இந்த மாதிரி சாப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்சர் ஜாரில் போட கிடையாது. உங்களால் குட்டி குட்டியாக சாப் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மிக்சர் ஜாரில் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணால் தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ ஃபுல்லாக ஜூஸோடு சேர்த்துட்டேன். இதை வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் சால்ட் போட்டால் தக்காளி உடனே கரைஞ்சிக்கும். ஸோ நீங்கள் வதக்கிற டைமை விட இந்த கம்மி டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நடுவில் வரும். எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் பார்க்காதீங்க. இதை நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இது மாதிரி கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து நல்லா பாயில் ஆகிடும். பாயில் ஆகி அதை தூக்கணுன்னு மூடி தூக்கணுன்னு ஒரு அரோமா வரும் பாருங்கள். அது வேறு லெவல் ஸ்மெல்லாக இருக்கும். பட் இந்த ஸ்மெல்லு தான் நம்ம மீன் குழம்போட மெயின் ஸ்மெல்லும் கூட. இது எவ்வளோ வதக்க முடியுமோ அந்தளவு வதக்கிடுங்க. மண் சட்டி அப்படின்றதுனால அந்த மண்ணோட மட் ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக வரும். இது நல்லா இந்த மாதிரி வதங்கின பின்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியிலையுமே வந்து விரலி மஞ்சள் வாங்கி வச்சு அதை காய வச்சு இறப்பாங்களே, ஸோ அந்த மஞ்சள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மஞ்சள் போடுறீங்களோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி போடுறேன். இஞ்சியோட ஸ்மெல் வந்து நிறைய வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் தான் போடுறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மீன் வந்து 1.5 கிலோ மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது இவ்வளோ தான் போதும். இதுக்கு மேலே போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்து தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கல்பாசியுமே வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதாவது நம்ம கைப்பிடியில் பிடிக்கிற அளவில் நம்ம ஃபிங்கர்ஸோட கேப் இருக்குல்ல, ஸோ அந்த அளவு இருந்தால் போதும். ரொம்பலாம் போட்டுறாதீங்க. நீங்கள் 3 கிலோ யூஸ் பண்ணால் கூடவே இந்த அளவே போதுமானது தான். ஸோ இது வந்து நான் நல்லா இருக்கணும் அரோமாக்காக அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நிறைய போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். செட்டிநாடு ரெசிபிலே வந்து மீன் குழம்புக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா கல்பாசி தான். இதை மேக்ஸிமம் யாரும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த சைடு இருக்கவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் செட்டிநாடு அந்த சைடு காரைக்குடி சைடு இருந்தீங்க அப்படின்னா இதை நான் சொன்னதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லை போடுங்க. இந்த தேங்காய் சில்லை வந்து நம்ம அரைச்சி ஊற்றுவோம் நார்மலாக மீன் குழம்பு பண்ணுறப்போ. பட் இப்படி போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இதோட டபுள் ஸ்மெல் வந்து அதிகமாகும். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஹீட்டான பிளேஸில் இருக்கவங்கலாம் தேங்காய் சேர்த்தா குழம்பு வந்து கெட்டு போய்டும் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைச்சிங்கன்னா 2 நாள் கழித்து கெட்டு போகிறது வந்து நமக்கு 4 நாள் கூட தாங்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ இதை எந்த அளவு வதக்க முடியுமோ அந்தளவு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பின்னாடி இந்த அளவு அது கொஞ்சம் ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆன பின்னாடி இதை வந்து நீங்கள் ஒரு தட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா நம்ம வீடே ஸ்ப்ளாஷ் ஆகிடும். எந்த பொருளையுமே நம்ம சட்னி அரைக்கும் போது தான் இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஹீட்டாக இருக்கும் போது, அதாவது பருப்பு வறுத்திருந்தாலும் சரி, அதை ஹீட்டாக இருக்கும்போது மிக்சர் ஜாரில் போட்டிங்கன்னா மிக்சர் ஜார் சுற்றும் போது அது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் சேர்றப்ப வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் மிக்சர் ஜாரோட மூடி வந்து டப்புன்னு தூக்கிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக சிதறடிச்சிடும். அப்புறம் அதுக்கு ஒரு வேலை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தட்டில் ஒரு விரிஞ்ச தட்டில் வந்து போட்டு நீங்கள் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஆறின பின்னாடி நீங்கள் வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் போய் இதே இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல். இப்போ நம்ம குழம்போட மெயின் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதை தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதே பாத்திரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னடா முன்னாடி அரைக்கும் போதும் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சோம், இப்போவும் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து எண்ணெய் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து ரீஃபைண்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய், இந்த மாதிரி நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தி, அந்த மீனோட இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் நம்ம உடம்புக்கு போகும். வீக்லி ஒன்ஸ் தான் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டான எண்ணெயில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம். நம்ம புளிக்குழம்புலையுமே வந்து வெந்தயம் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் வெந்தயம் ஆட் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கசப்பெல்லாம் கொடுக்காது. சிக்கன் ரெசிப்பியில் வெந்தயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போடுறப்போ நீங்கள் கொஞ்சம் பெரிய கருவேப்பிலையாக போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி எடுத்திருந்தால் அதே சின்ன வெங்காய சைஸ்க்கு அதே குவான்டிட்டிக்கு அதே சைஸில் இப்பயும் போடுறோம். ஸோ இது எதுக்குன்னா இதுதான் குழம்புல போடுறது. இந்த குழம்புல வந்து நிறைய பேருக்கு மீன் குழம்புல இருக்கிற வெங்காயத்தை வந்து சாப்பிட பிடிக்கும். ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுன்னா போட்டுக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ இதுவும் வந்து பொன்னிறமாக வந்த பின்னாடி இதை இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக நம்ம புளிக்குழம்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் போட தேவையில்ல. இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் 4 ஸ்பூன் போடுறேன். ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடுறேன், ஹாஃபாக கட் பண்ணி எடுக்காமல் ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஸோ அப்போ தான் குழம்பு திக்காக வரும். ஸோ அதுக்காக தான் மசாலா அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம தக்காளியோ இல்லை மற்ற விஷயமோ வெங்காயமோ அதிகமாக சேர்த்தா குழம்பு இனிக்கும். ஆனால் இந்த குழம்பு மிளகாத்தூள் அதிகமாக போடுறப்போ, அதாவது 4 ஸ்பூன் கிட்ட போடுறப்போ குழம்பு கெட்டியாகும். மிளகாத்தூள் ஆட் பண்ண பின்னாடி நல்லா வதக்கி எடுத்தணும், அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக. நம்ம வதக்கிட்டு இருந்த இந்த பவுடரோடு சேர்த்து நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே அதை வாஷ் பண்ண வாட்டர், அரிசி கழுவின வாட்டர், அதாவது வாஷ் பண்ண வாட்டர்னால் ஜாரில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் மறுபடியும் வாஷ் பண்ணி அந்த வாட்டர், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி எடுத்துருப்போம்ல, ஸோ அரிசி கழுவினா ஃபஸ்ட்டு தண்ணியும் செகண்ட் வாட்டரும் கீழே ஊற்றிட்டு 3rd வாட்டர் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு பண்ணுறப்போ அந்த வாட்டர் ஊற்றுறோன்னா இன்னுமே வந்து நம்ம பஞ்ச குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலா வந்து நல்லா வதக்கின பின்னாடி தான் இந்த வாட்டரை ஊற்றணும், ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடணும். அதுக்காக நல்லா வதக்கிட்டு ஒரு க்ளோசர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க ஃபிஷ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் கழுவும் போது டர்மரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கழுவிக்கோங்க. ஸோ நல்ல வாட்டர், அதாவது அந்த குழம்பு வந்து ஹாட்டாக இருக்கிறப்ப தான் அந்த மீனை போடணும். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கொதியில் வந்து இறக்க முடியும். ஸோ அதுக்காக நல்லா ஹாட்டாக விட்டுருங்க. தென் ஒவ்வொரு மீனாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி கார்னிஷிங் அண்ட் ஸ்மெல்லுக்காக கொரியாண்டர் லீஃப். ஸோ மல்லித்தலை போட்டுட்டு ஒரு 3 minutes அடுப்பிலே வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட குழம்பு முடிய போகுது. ஸோ இவ்வளோ தான் மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் மண் பாத்திரத்தில் பண்ணுறதுனால டக்குன்னு என்னால் தூக்குறக்குள்ளே சிந்துட்டேன். இது ப்ளூ பேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.